12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சில தடைகளை கொடுப்பார். கொடுப்பாரு. ம். அப்ப இந்த தடைகளை உடைக்கணும். அப்ப நம்ம தடைகளை உடைக்கணும்னா அதுக்கு ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க பிள்ளையார்பட்டி போகணும். பிள்ளையார் பெட்டி. பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமான் இருக்கார்ல, ஆமா. விநாயகர் பெருமானை போய் கும்பிடுறீங்க. ஆ. கும்பிட்டு விநாயகர் பெருமானுடைய படம் வச்சுக்கோங்க வீட்டுல. வீட்டுல வச்சுட்டு அவரே குருவா வழிபடுங்க. விநாயகருக்கு என்னன்னா எந்த தெய்வத்திற்கும் திசை உண்டு. இப்ப முருகப்பெருமான் தெற்கு பார்த்திருப்பார், கிழக்கு பார்த்திருப்பார். புரியுதுங்களா? தட்சிணாமூர்த்தினா வந்து வடக்கு பார்த்திருப்பார். இப்படி கணக்கு இருக்குல்ல. விநாயகர் பெருமானுக்கு எங்கேயாவது தசை இருக்கா? இல்ல. எங்க வேணாலும் எல்லா வச்சுக்கலாம். இருப்பாரு. ஆமா. அதே மாதிரி விநாயகர் பெருமானுக்கு எங்கேயாவது உருவம் இருக்கா? இல்ல. சாணியில பிடிச்சி வச்சுக்கலாம், மஞ்சள்ல பிடிச்சி வச்சுக்கலாம். ஆ. சும்மா ஒரு கல் எடுத்து வச்சு அதுக்கு விநாயகர் மாதிரி டிராயிங் பண்ணீங்கன்னா விநாயகர், ஒரு தும்பிக்கை போட்டீங்கன்னா விநாயகர். அப்ப உருவம் இல்லாதவர், அருவுருவானவர், எந்த உருவத்திலும் காட்சி கொடுக்கக்கூடியவர் எம்பெருமான் முழுமுதற் கடவுள் விநாயகர் பெருமான். அந்த விநாயகர் பெருமானோட அருளாசி இருக்கிறதால இந்த ஆண்டை பொறுத்தவரை விநாயகர் வழிபட்டா மட்டும் போதும். சூப்பர். சூப்பர். விநாயகரை விநாயகர் தான் குரு பகவான், விநாயகர் தான் உங்களுக்கு இஷ்ட தெய்வம். அதை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. கன்னிராசி அடிச்சுன்னு வரும். சிறப்பு. அப்ப 2026 26 பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருக்கு. சில தடைகள் இருக்கும். அந்த தடைகளை உடைக்கிறதுக்கு விநாயகர் வழிபாடு.